ரூபாய்க்கு பயன்படுத்தப்படும் தேவநாகரி குறியீட்டிற்கு பதிலாக ரூ என்ற எழுத்தை பயன்படுத்தி தற்போது இந்த லட்சணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். என்னடா டபக்கு டபக்குன்னு கோபிச்சுக்கிற? நான் பெரிய மனுஷன்டா, கொஞ்சம் மரியாதை கொடுறா. உங்களுக்கு மரியாதை வேணுமா ஓட்டக்கல்ல வேணுமா? மரியாதை ஓட்டையில தான் இருக்குதுன்னா அந்த ஓட்டக்கல்லாவே கொடுத்து எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தமிழக பட்ஜெட்டில் மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இந்திய ரூபாய் லட்சணை மாற்றத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? பட்ஜெட் தொடர்பான ஆவண அறிவிப்பில் ரூபாய் நோட்டு குறியீடு நீக்கப்பட்டதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது பிரிவினைவாத உணர்வை பரப்பும் ஆபத்தான மனநிலை என்று நிர்மலா சீதாராமன் எச்சரித்துள்ளார். அவ பேரு நிர்மலா சீதாராமனா? முண்டை அது மூஞ்ச பாத்திருக்கீங்களா நீங்க? பொழுது வடிவமா எதிர்க்க போனா மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? அப்படிதான் மாத்துவோம். அப்படிதான் மாத்துவோம். ஏன்னா உனக்கு எரியுது இல்ல, நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உனக்கு பிஜேபி சங்கிக்காரங்க எரியுது இல்ல, உனக்கு இங்க டெல்லி வரைக்கும் எரியுது இல்ல, உனக்கு நீங்க பூரா உட்காந்து பேட்டி கொடுக்குறீங்களா? உனக்கு எரிய வேண்டும் என்பதற்காக தான் நாங்க மாற்றோம். நாங்க வேணா சிஎம்டி எப்படியாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி ஐயா அதை மாத்துங்க நாங்க சொல்லி மாத்த வச்சிடறோம். நீ கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துருவியா? ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். மாத்த வச்சாக்கா நீ கொடுக்க வேண்டிய நிதியை நீ கொடுத்துருவியா? கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டி நீ கொடுத்துருவியா? அந்த இயற்கை பேரிடர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை எங்களுக்கு கொடுத்துருவியா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இப்ப இதெல்லாம் நான் வர வேண்டிய கொடுக்க வேண்டிய நிதியை எல்லாம் ப்ராப்பரா உங்களுடைய காசு இதெல்லாம் விடு அப்படின்னா சொல்லி நாங்க மாத்த சொல்றோம். வேணா எப்பாடுபட்டாவது பிற்பாடுபடாமல் நாங்க மாத்த சொல்றோம். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். அந்த ரூபாய் குறியீட்டு சின்னத்தை வடிவமைத்த உதயகுமார் என்ற தமிழ்நாட்டை சார்ந்தவர். அதுக்கு என்னங்கிறப்ப முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் என்பதை நினைவு கூர்ந்திருக்கக்கூடிய அண்ணாமலை, நீங்கள் எவ்வளவு முட்டாளாக இருக்க முடியும் என்று முதலமைச்சரே இவெல்லாம் பேசுற பேச்சா? இது பேச்சில ஒரு நியாய தர்மம் வேண்டாம். அண்ணாமலை உடனடியா ஒரு தமிழருங்க, ஒரு தமிழரோட நேஷனல் மீடியால ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காமெடி கிளப்ல ரிஜெக்ட் பண்ற ஜோக் அடிக்க தான் நீலா லாய்க்கு. அப்ப பிஜேபி காரங்க கண்டுபிடிக்கல இல்லையா? அது எங்க இருக்கு? பிஜேபி காரங்க அந்த மூளை இல்ல, அறிவு இல்ல, சிந்தனை இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியில அவர் கண்டுபிடிக்கல. சுத்த முட்டா பசங்க. ரூபாய்க்கான குறியீடை கண்டுபிடிக்கணும்னாக்க நாங்க தான் எங்களுக்கு மூளை 330 கிலோ அப்படியே வலிஞ்சு தொங்கு, எங்களுக்கு எங்க அவாதான் தகுதி உள்ளவா, நாங்க மெரிட்ல தான் எல்லாரும் வருவோம் தெரியுமா? அப்படியே நாங்க 13 சப்ஜெக்ட் கொடுத்தாலும் 13 நிமிஷத்துல படிச்சு கிளியர் பண்றோம். யாரு இவங்க? அதை கூட படிக்க முடியாம தான் இந்த தலையில பிறந்தவெல்லாம் இப்ப ஓடி ஓடி வந்தாங்க. பிராமணர்களுக்கு மூல வலிமை ஜாஸ்தி. அப்ப இந்திய ரூபாயினுடைய ஒரு சிம்பிள் வேணும்னாக அதை கொடுக்கறவங்க நம்ம. இப்ப இது எந்த இடத்துலயுமே இந்த 3% எங்க தாண்டா போனீங்க? புளிசாதமும் புளியோதரையும் வாங்கி தின போனீங்களா? அவன் அவ்வளவு காரி துப்பியோ வைக்கவே எல்லாம் சிரிச்சுன்றீங்களா? ஏண்டா இதுல ஊருக்குள்ள தம்பு அடிக்க முடியாது. எங்க மேல ஒரு பேரை காமிங்க, நாங்க எவ்வளவு பெரிய பரம்பரை தெரியுமா அப்படின்னு பீத்திக்க வேண்டியது. அதுக்கெல்லாம் மூக்குல சொரணை இருக்கணும். ஏன் நார்மலா இருக்கிற மனுஷனுங்களுக்கு நாக்குல மட்டும் தான் சொரணை இருக்கும், முட்டாளுங்களுக்கு தான் மூக்குல சொரணை இருக்கும். அவருடைய பதிவிலே திமுக அரசின் மாநில பட்ஜெட் ஒரு தமிழரால் வடிவமைக்கப்பட்ட ரூபாய் சின்னத்தை மாற்றி இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கும் அண்ணாமலை, முழு இந்தியாவாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நம்முடைய நாணயத்தில் இணைக்கப்பட்ட அந்த குறியீட்டை நீக்குவதற்கான அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பிரச்சனை நமக்கு அந்த ஓட்டலகாரங்கடா, இந்த மஸ்கிட்டோ மாதிரி நடுவுல பூந்து ஆட்டின்றான். ஒரு திமுக காரங்க கண்டுபிடிச்சிருக்காப்ல, இந்த திமுக அரசு இப்ப அது வேண்டாம். உனக்கு என்ன பிரச்சனை? சும்மா அது கட்சிக்குள்ள பேசிக்கிறேன். உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி செயற்குழு மீட்டிங்ல பேசி முடிவு எடுத்துப்பாங்க. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. ஒரு இளவும் கண்டுபிடிக்கணும் வக்கீல்ல. இதுக்கு மட்டும் ஆவுன்னா வக்காலத்து வாங்கிட்டு வா, தமிழர்களை புறக்கணித்து விட்டார்கள். தமிழ்ல இவங்க தண்ணி ஊத்தியா வளர்க்கறாங்க, அதை மிதிக்காம போதாதா? போயா ரூபாயினுடைய இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை மாற்றி ரூபாய் என்று எழுதி பிரச்சனையை திசை திருப்ப மாநில அரசு முயற்சி செய்கிறார்கள். இங்க நான் தான் கிங்.
நான் வச்சதுதான் ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அதை கப்சிப்பது கேட்டு ஃபாலோ பண்ணணும். நான் ரூபாய் சங்கத்தை போன வருஷம் போட்டேன், இந்த வருஷம் நான் மாற்றுகிறேன் என்று வெளிப்படையாக தன்னோட சமூக வலைத்தளத்தில் ஒரு கருத்தை பதிவிடுகிறார் என்றால் அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியை மீறுகிறார் என்று அர்த்தம். போயிடு, வேண்டாம், மீதி பெற்றே சாவு போற நீ, உனக்கு நேரம் சரியில்லை, பெருச்சாளி செத்து நீ பார்த்ததே இல்லை, போயிடு, வேண்டாம். சரி, பழைய நீ சொல்ற அந்த இந்திய ரூபாய்க்கான தேவநாகரி ஸ்கிரிப்டே போட்டாக்கா இப்போ என்ன எங்கள் வீட்டுக்கு போகிற சிலிண்டரு 1000 ரூபாய்க்கு போகிற சிலிண்டரை 600 ரூபாய்க்கு மாற்றிருவியா நீ? இந்த நிலையில்தான் இந்திய ரூபாய் குறியீடு இல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்து பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். இவன் நம்ம என்ன வாக்குறுதி கொடுத்தாப்புல, நான் மட்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் டாலருடைய மதிப்பை இந்திய ரூபாயினுடைய மதிப்பையும் 2 ஈக்குவலா சமமாக ஆக்கி விடுவேன்னு சொன்னீங்கல்ல. கிழிப்பான் அவன், கிழிப்பான். அந்த 12 லட்சத்துக்கு தான் போட போறியா? 15 லட்சம்டா. சரி, இப்ப நான் குறைச்சு சொன்னேன், அந்த 12 மட்டும் வந்துருமா? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பிச்சா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. 15000 ஆட்சியை பாரு. லபடிக்க பால் உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா, நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டு பேசுறா அண்ணாமலை. கேட்க மாட்டேன். இந்த குறியீட்டை திமுக முன்னாள் எம்எல்ஏ தர்மலிங்கத்தின் மகன் உதயகுமார் என்பவர் வடிவமைத்துள்ளதாகவும், குறியீட்டை நிராகரித்ததன் மூலம் ஒரு தமிழக இளைஞரின் படைப்பை திமுக அரசு புறக்கணித்துள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. அதை கண்டுபிடித்த ஐயா உதயகுமார் அவர்களே பதிவு பண்றாப்புல, அது தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான். அதை தமிழக அரசாங்கம் மாற்றியதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வருத்தம் கிடையாது, எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா தமிழக அரசு ஒன்று செய்கிறது என்றால் மக்கள் நலன் சார்ந்தான் செய்வாங்க, அதனால எனக்கு எந்த மன வருத்தமும் இல்லை, அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் நேரடியாக கொடுத்துட்டாங்க. ஐயோ ஐயோ, உண்மை என்னன்னாக்கா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மக்களுடைய மனசாட்சியாக எங்களுடைய முதல்வர் சொல்ற ஒரே காரணம் என்னன்னாக்கா, நாங்க பிரதிபலிக்கிறோம், உனக்கு எரிய வேண்டும் என்பதற்காக தான் போட்டோம், வேற ஒன்னும் காரணம் இல்ல. ரைட் விடு. எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்களே, எவ்வளவு டார்ச்சர் பண்ணீங்க பண்டை வாங்கி வச்சுக்கிட்டு. பாத்தியா, ஒரு ரூபாய் மேட்டர் முடிச்ச பாத்தியா. உனக்கு என்ன பத்தி இன்னும் தெரியல மாதிரி. I am a very very bad man. If you are bad, I am your dad. இப்ப சிலர் கேள்வி எழுப்பாங்க, சரி அப்ப அது வேண்டாம் ரூபா போறோம்னு பெரிய புத்திசாலித்தனமா சொன்னீங்க, இப்ப பணத்துல நீங்க ரூபா மாத்திருவீங்களா? அப்ப அதுல அந்த குறியீடு தானே போட்டு வரும், அப்ப இது குறியீடு வேணாம்னாக்கா அப்ப அந்த பணத்தை வேணாம்னு சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். ஆல்ரெடி அப்படியே தூக்கி நொட்டது மாதிரி இவங்க மாத்திரம் நீங்க வேணாம்னு சொல்லுங்க பாப். நான் சொல்றேன், இப்ப ரூபா போட்டாச்சு, நாங்க இந்த சிம்பிள் நீ கொடுக்கறது இல்ல, அப்ப எங்க ரூபாவை நீ வாங்காத, அப்ப ஜிஎஸ்டி வாங்காத, இங்க ரூபா இங்க ஜிஎஸ்டி, இங்க இருந்து இங்க ஜிஎஸ்டி வாங்காத. என்னையா மிரட்டுறீங்க? சொல்ல என்ன பண்ணுவீங்க? எம்எல்ஏ இந்த இடத்த விட்டு போக முடியாது, மறியல் பண்ணுவோம். உங்களுக்கு அவ்வளவு திமிராகி போச்சா? மரியாதை இந்த இடத்த விட்டு போயிருங்க, இல்ல காலத்துக்கு கட்டி கட்டி. எவன்டா எம்எல்ஏ செருப்பால் அடிச்சவன்? உனக்கு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பால் ஆட பாக்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய் மனுஷியா உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.